மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் தரித்திரத்தை வெறுக்கிறவர் என்பதை நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் யார்? தரித்திரத்தை. பாஸ்டர் ஒரு வசனம் கொடுங்க பாஸ்டர், எனக்கு போதும். தேவன் ஏற்கனவே நிறைய காமிச்சிட்டேன் 16 வாரமாக காமிச்சிட்டே வர்றேன். தேவன் தரித்திரத்தை வெறுக்கிறவர். தரித்திரத்தை அவர் வெறுக்கிறாருன்னு இன்னைக்கு ஒரு வசனம் காமிச்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ காமிக்கிறேன், வாசிங்க மறுபடியுமாக. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். போதும். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். நல்லா கவனிங்க. கர்த்தர் தரித்திரத்தை வெறுக்கிறபடினாலே தான் அவர் போய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை செய்கிறாரு, பிரசங்கிக்கிறாரு. ஆமென். எல்லாரும் தரித்திரத்தில் இருக்கட்டும் அப்படின்னு எதுக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டு இருக்கிறீங்களா? எல்லாரும் தரித்திரத்திலே கிடக்கட்டும், கடனுக்குள்ளே கிடக்கட்டும், வறுமைக்குள்ளே கிடக்கட்டும்னா இவர் எதுக்கு இங்கிருந்து கால்நடையா போகணும்? ஒவ்வொரு கிராமமாக போகணும், ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் போகணும், போய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கர்த்தர் தரித்திரத்தை வெறுக்கிறவரானபடியால் தான் இங்கே லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் வந்தேன் என்று. ஆமென். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் தரித்திரத்தை வெறுக்கிறவர். ஆமென். அதனால தான் அவர் தரித்திரருக்கு போய் சுவிசேஷத்தை செய்தார், அறிவித்தார், பிரசங்கித்தார். எனவே தேவன் வெறுப்பதை போல நாமும் எதை வெறுக்கணும்? தரித்திரத்தை அரவணைத்துக் கொள்ளக்கூடாது. தரித்திரம் ஏன் தெரியுமா சிலர் விட்டு போக மாட்டேங்குது? தரித்திரத்தை இவங்க கட்டிப்பிடிச்சு நிற்கிறாங்க. தரித்திரத்தை அது விடுப்பான கொஞ்ச நாள் வேற வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுது. நீ போகக்கூடாது, நீங்கே தான் இருக்கணும், நீங்கே தான். அது போறேன்னு சொல்ற ஆள் என்ன சரியா இவங்க விடுறது கிடையாது. கர்த்தர் தரித்திரத்தை வெறுக்கிறத போல நாம் என்ன செய்யணும்? தரித்திரத்தை வெறுக்க வேண்டும். தரித்திரத்துக்கு என் வீட்டுக்குள்ள இடம் கிடையாது. அப்படி பேசணும். நாடு வீட்டுக்குள்ள போய் நின்றுக்கிட்டு தரித்திரியம் பிடிச்ச பைய வீடு. என்ன பைய வீடு? தரித்திரம் பிடிச்ச பைய வீடு. இந்த வீட்டில் கொண்டு வந்து என்னை கட்டி கொடுத்துட்டாங்க. இப்படி பேசி பேசிய இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு விதை என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க என்ன விதைய விதைச்சிட்டீங்க? தரித்திரம் என்கிற விதைய விதைச்சிட்டீங்க. இப்ப தரித்திரம் தான் விளைஞ்சு வரும். எதுதான் விளைஞ்சு வரும்? தரித்திரம் தான் விளைஞ்சு வரும். அதனால நடு வீட்டுக்குள்ள போய் நின்றுக்கிட்டு தரித்திரத்தை உயர்த்தி பேசாதீங்க, தரித்திரத்தை மேன்மைப்படுத்தி பேசாதீங்க. இயேசுவின் நாமத்தில் தரித்திரத்தை நான் வெறுக்கிறேன். தரித்திரமே என் வீட்டுக்குள்ள நீ நுழையக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ள நுழைவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. இயேசுவின் நாமத்தில் தரித்திரத்தை இந்த வீட்டை விட்டு விரட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனை மாறுவதாக அப்படின்னு பேசுனீங்கன்னா இப்ப என்ன செய்றீங்க? விதைக்கிறீங்க. அறுவடை கண்டிப்பா என்ன செய்யும்? உண்டாகும். ஆமென். சரி, ஏன் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும்? ஏன் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் தெரியுமா? தரித்திரம் என்பது அது ஒரு சாபம். தரித்திரம் என்பது அது ஒரு முள். தரித்திரம் என்பது நொறுக்குகிற ஒன்று. தரித்திரம் என்பது அது ஒடுக்குகிற ஒன்று. தரித்திரம் என்பது அது ஒரு இருப்பு நுகத்தடி. ஆமென். எனவே இதிலிருந்து ஒவ்வொருவரும் விடுதலையாக வேண்டும், ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். எனவே தான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்க நினைக்கிறீங்க? ஆமென். ஆகவே தரித்திரத்தை அரவணைத்துக் கொள்ளாதீர்கள், தரித்திரத்தை கட்டிப்பிடிச்சுக்கிறாதீங்க. தரித்திரத்தை என்ன செய்யுங்க? வெறுத்து தள்ளுங்கள். போய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை செய்யுங்கள், பிரசங்கிங்கள். கர்த்தர் உங்க குடும்பத்தை வாழ வைப்பாரு. கர்த்தர் உங்க குடும்பத்தை என்ன செய்வாரு? வாழ வைப்பார். வீட்டுக்குள்ள முடங்கிடாதீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க? போய் தைரியமா சுவிசேஷத்தை செய்யுங்க, அறிவிங்க. அந்த குடும்பம் வாழ்வடையும் பொழுது உங்க குடும்பத்தை கர்த்தர் வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ ஒரு காரியத்தை லேசா ஆரம்பிச்சுட்டு அடுத்த வாரம் தொடர போகிறேன். ஏன்னா இப்போ இதை ஆரம்பிச்ச டைம் ஆகிடும். இந்த கேள்வியோடு நீங்கள் போங்க.
வீட்டில் போய் கொஞ்சம் இது ஆழமாக சிந்திங்க, கொஞ்சம் ஆழமாக யோசிங்க. வீட்டுக்கு போய் யாரும் தூங்கிட வேணாம். வர்ற 6:30 நாளும் இதை கொஞ்சம் ஆழமாக யோசிங்க, கொஞ்சம் சிந்திங்க. ஏன்னா இப்போ பிரசங்கம் பண்ணதுக்கும் இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் வீட்டில் என்ன செய்யுங்க, போய் யோசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். யார் பாக்கியவான்கள்? தரித்திரராகிய நீங்கள். அப்ப யார் பாக்கியவானு? என்ன முகம்லாம் புஷ்ஷுன்னு போச்சு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன் பாஸ் இவ்வளவு நேரம் விலைக்கு சொன்னதுக்கும் இதுக்கு என்னதுக்கு ரொம்ப ஆப்போசிட்டா இருக்குதே. இதை கொஞ்சம் யோசிங்க, இதை சிந்திங்க. இதுக்கான பதிலை அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோம்? உறுதியாக பார்க்க போகிறோம். ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. அதுக்கு தான் கர்த்தர் ஊழியக்காரர்கள் நினைச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆவியானவர் பதில் என்ன செய்வார்? சொல்லுவார். இப்பொழுது தரித்திரராக இருக்கிற நீங்கள் பாக்கியவானுங்க. அதோட நிப்பாட்டிரல. அங்கே ஃபுல்லி ஸ்டாப் இருக்கா, கமா இருக்குதா? நல்லா பார்த்து சொல்லுங்க. அடுத்து சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம். யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யம் என்பது தரித்திரம் பிடிச்ச ராஜ்யம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் என்பது தரித்திரம் பிடிச்ச ராஜ்யம் கிடையாது. இப்ப நீங்க தரித்திரா இருக்கிறீங்க, உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, நீங்க எல்லாம் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துடலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஏராள ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. அப்படித்தான் சொல்றாருங்க. இது எப்படி பாச கரெக்டா இப்படித்தான் சொல்றாரு உங்களால சொல்ல முடியும்? அடுத்த வாரம் வாங்க பார்க்கலாம். ஏன்னா அடுத்து கீழே உள்ள வசனங்கள்லாம் பார்க்க போறோம், மேலே உள்ள வசனங்கள்லாம் பார்க்க போறோம். எல்லாரும் கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். இதை கொஞ்சம் சிந்திங்க, உள்ள வைங்க.